அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு செல்லம் டிப்ஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ இன்றைக்கி வீடியோ வந்து vlog இல்லை. இன்றைக்கி நம்ம என்னுடைய ரிங் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதாவது என்னுடைய ஃபேன்சி ரிங் கலெக்ஷன் அண்ட் என்னுடைய கோல்டு ரிங்கு நான் வச்சுருக்கிறது, அப்புறம் என்னோடய சில்வர் ரிங் கலெக்ஷன், இதெல்லாம் தான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். ஒரு வீடியோவில் நான் கேட்டிருந்தேன், நிறையா ஃப்ரெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க கண்டிப்பாக காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வாங்க என்னுடைய கோல்டு ரிங்கு இல்லை சரி வாங்க என்னுடைய ரிங் கலெக்ஷனை பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் எடுத்ததும் பார்த்திங்கன்னா என்னோடய ஃபேன்சியான ரிங் கலெக்ஷன் எல்லாத்தையுமே காமிக்கிறேன். ஸோ இதெல்லாம் இங்கே இருக்கட்டும். நான் உங்களுக்கு ஒன்று ஒன்றா எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா இந்த ரிங் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது வந்துட்டு லக்கி ரிங் அப்படின்னு சொல்லுவேன். இது போட்டிருப்போனா நான் என்ன கேட்டாலும் ஹபி வாங்கி கொடுத்துருவாங்க அப்படின்ட்டு ஒரு வெயிட் செட் இருக்கும் எனக்கு. அப்படியே பார்ப்பாங்க, அது என் ரிங்கை பார்த்தா சிரிப்பாங்க. நம்பிக்கைக்கு அளவில்லை அப்படிங்கிற மாதிரி. ஜஸ்ட் ஒரு ஃபன் தான். பட் இது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த ரிங் எப்பவுமே என் கையில் அதிகமாக பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த ரிங் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ரிங். இதே மாதிரி என்கிட்ட இன்னொரு கலர் இருக்குது, ஆனால் இந்த ரிங் தான் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது என்னன்னா இந்த கிரீன் கலர். ஓகே, அடுத்து வந்து இந்த ரிங் வந்து ரொம்ப பிடிக்கும். இதில் நிறைய ஸ்டோன், குட்டி குட்டி ஸ்டோன் இருக்கும். 1-2 போல் கொட்டியும் இருக்குது. பட் ரொம்ப அழகாக இருக்கும். ஸ்டோனு கொட்டி வைக்கிறது தெரியாது. அடுத்தது இந்த ரிங். ஸோ இந்த ரிங் பார்த்திங்கன்னா நிறைய பட்டர்ஃப்ளைஸ் வந்து ஒரு ரிங்கில் இருக்க மாதிரி இருக்கும். இது ஒரு ஹாஃப் கோல்டு கலரில் இருக்குது. ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த ரிங் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஸோ இந்த ரிங் சொல்லலாம். இதுவுமே எனக்கு ரொம்ப பிடிச்ச ரிங். ஒன் ஆஃப் த ஃபேவரட் சொல்லுவேன். நிறைய புர்காக்கெலாம் வந்து இந்த ரிங் வந்து எனக்கு நல்லாவே மேட்ச் ஆகும். இதுவுமே வந்து ஒரு ஹாஃப் கோல்டு கலரில் உள்ள ரிங் தான். இதுவுமே நான் வந்து அதிகமாக என்னோட வந்து ஒரே ஒரு ரிங் மட்டும் போட்டால் போதும், அந்த மாதிரி போடுவேன். இந்த மாதிரி ரிங்ஸ் எல்லாம் நான் எங்கே வாங்கினேன் அப்படின்னாக்கா, நான் வந்து லூலு போகும்போது பார்த்தேன் அப்படின்னா வாங்கிட்டு வந்துடுவேன். எங்கே நான் பார்த்தாலுமே ரிங் வந்து ஏன் சைஸுக்கு இருந்துச்சு அப்படின்னா வாங்கிட்டு வந்துடுவேன். ஸோ இந்த ரிங் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ரிங். இதில் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி பிஸ்கட் கலர் இருக்கும். ஸோ நிறையா நம்ம ஹிஜாப் வந்துட்டு பார்த்திங்கன்னா கோல்டு கலரில் யூஸ் பண்ணும்போது இந்த ரிங் நல்லாவே மேட்சாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து கரெக்டாக என்னோடய மோதிர விரலுக்கு கிடச்சிச்சு, அதனால் இதை எடுத்துக்கிட்டேன். அடுத்து அதே மாதிரி ஒரு ரிங் தான், நிறைய ஸ்டோன் வச்ச ஒரு ரிங். இது பால் கலர் ஸ்டோன் நிறைய வச்சுருக்கு. இதுவுமே எனக்கு பிடிச்ச ரிங். அடுத்து வந்து எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான ரிங்னா இந்த ரிங் சொல்வேன். இது வந்து ஒரு ஃபேன்சியான ஒரு ரிங் தான். ஃப்ளவர்ஸ் வந்து அப்படியே சேர்ந்துருக்க மாதிரி ரொம்ப அழகாக இருக்கும். ஒரே ஒரு ரிங் வேர் பண்ணாலுமே ரொம்ப அழகாக இருக்கும்.
இது வந்து ஒரு சிங்கிள் ஸ்டோன் வச்ச ஒரு டைமண்ட் ரிங் மாதிரி. இது எல்லாமே வந்து சில்வர். இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு ஹீட் உடம்புங்கிறதுனால நான் வெள்ளி ரிங் வந்து அதிகமாக போடுவேன். இது வந்து லவ், இது வந்து ஹார்ட். ஸோ இது வந்து என் பசங்களுக்கு ரொம்ப பிடிச்சதுனால இந்த ரிங் எடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா அழகுக்காவது வச்சுக்கலாம் அப்படின்ட்டு இந்த ஒரு ரிங். இது வந்து இது போட்டோம் அப்படின்னா ரொம்ப ரகடாக இருக்கும். இந்த ரிங் சொன்னேன் இல்லையா, இது வந்து ஷகில் வந்து வாங்கணும்னு சொல்லியிருந்தாங்க. ஏன்னா வந்து இதில் நாங்கள் 2 பேரும் இருக்க மாதிரி இருக்குது. இதில் ஒன்று தம்பி ஒன்று நான். ஸோ 2மே உங்கள் கையில் இருக்கட்டும். கையில் போட மாட்டேன், பட் எனக்காக வாங்கிக்கோங்க சொன்னாங்க. அதனால் வந்து வாங்கினது தான் இது. சும்மா ஒரு அழகுக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்து என்னோடய கோல்டு ரிங்ஸ் நான் இங்கே என்ன வச்சுருக்கேன் அப்படிங்கிறத காமிக்கிறேன். ஸோ இந்த 2 ரிங்கும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ட்ரெடிஷ்னலாக இருக்கும். அடுத்து வந்து இங்கே நான் நிறைய ரிங் வச்சில்லை, ஏன்னா வந்து எல்லாமே இந்தியாவில் இருக்குது. ஸோ இந்த ரிங் வந்து சொல்லணுன்னா நான் என் லைஃப் லாங் வச்சுருப்பேன். ஏன்னா வந்து எங்கள் மேரேஜ் அப்போ பார்த்திங்கன்னா ஹஸ்பண்ட் வந்து கிஃப்ட் கொடுப்பாங்க இல்லையா, அந்த கிஃப்ட்டாக வந்து இந்த ரிங் தான் வந்து எனக்கு கொடுத்தாங்க. என் ஹப்பி வந்து இது எனக்கு கொடுத்த ரிங் இது. ஸோ அதனால பார்த்திங்கன்னா இந்த ரிங் வந்து என் லைஃப் லாங் என் கூட இருக்கும். இதுக்கப்புறம் எத்தனை ரிங் வாங்கி கொடுத்துருந்தாலுமே இது என் கூடயே இருக்கும். இதே மாதிரி உங்களுக்கும் கொடுத்துருப்பாங்க இல்லையா, ஸோ என்ன கொடுத்தாங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அப்புறம் இதெல்லாம் வந்து நான் சும்மா அந்த ஃபேன்சியாக வாங்கினது. இது எனக்கு கைக்கு வந்து மேக்ஸிமம் குட்டியாக இருக்கணும், இந்த விரலுக்கு பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு. அதனால் எப்போ ஏதாவது செட் ஆச்சுன்னா சரி ஓகே அப்படின்ட்டு எடுத்துக்குவேன். அப்புறம் இது வந்து நான் வந்து எனக்கு இங்கே நான் எடுத்து வந்திருக்க ரிங் எல்லாமே பார்த்திங்கன்னா எனக்கு கொஞ்சம் சென்டிமெண்ட்டாக உள்ள ரிங் தான் வந்து நான் கோல்டு ரிங் வந்து சும்மா கையோடு கிடக்க மாதிரி எடுத்து வந்திருந்தேன். இது வந்து கல்யாணம் ஆகி கொஞ்சம் நாளில் ஹபி ஃபாரின் வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் எனக்கு செலவுக்குன்னு ஒரு 1000, ஸோ அந்த பணத்தில் வந்து வாங்கின ரிங் இது. ஸோ ரொம்பவே ஸ்பெஷல். அப்புறம் இந்த ரிங் பார்த்திங்கன்னா இது வந்து நான் சவுதிக்கு வந்துட்டேன், இப்போ இல்லை, இதுக்கு முன்னாடி ஃபேமிலி விசாவில் வந்திருந்தேன் இல்லையா. அப்போது வந்து ரொம்ப டைட்டான ஷெட்யூலில் இருக்கும்போது எனக்கு பர்த்டே வந்துச்சு. அப்போது ரொம்ப டைட் ஷெட்யூல்லையும் இந்த ரிங் வந்து எனக்கு மலபாரில் வாங்கி கொடுத்தாங்க. ஃபேவரட் ரிங்கு இதுவும் தான். என் லைஃப்பில் நான் எவ்வளோ ரிங்ஸ் வாங்கினாலும் எவ்வளோ ஜுவல்ஸ் வாங்கினாலும் இது 2த்துக்கும் அது ஈடாகுமான்னு தெரியாது, அவ்வளோ பிடிக்கும். மற்றபடி ரிங்ஸ்லாம் வந்து இங்கே கிடையாது. ஏன்னா வந்து இங்கே வந்து கையில் எத்தனை போட்டுக்க முடியும், ஒரு கையில் ஒரு 3 போட்டுக்கலாமா. ஸோ அந்த மாதிரி தான் நான் கணக்கு பண்ணி எனக்கு ரொம்ப சென்டிமெண்ட்டான ரிங்ஸ் மட்டும் எடுத்துகிட்டு வந்திருந்தேன். ஓகே, அவ்வளோதான் என்னோடய ரிங் கலெக்ஷன். பார்த்துட்டீங்க, எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கும் இந்த மாதிரி ரிங்ஸ் வந்து பிடிக்குமா அப்படிங்கிறத சொல்லுங்கள். இன்றைக்கி விளாக் வந்து நான் வந்து எடிட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் அலுப்புப்பட்டுட்டு விட்டுட்டேன். அதனால் வந்து இன்றைக்கி ரிங் கலெக்ஷன்ஸ் வந்து காமிச்சிடலாம். கையோடு வச்சுக்கிற ஜுவல்ஸில் வந்து கண்டிப்பாக ஏதாவது ஒரு சென்டிமெண்ட் இருக்கும். சென்டிமெண்ட்டாக இருக்கிற ஜுவல்ஸ் தான் வந்து நம்ம மேக்ஸிமம் வந்து நம்ம கூடயே வச்சுக்கணும்னு நினைப்போம். ஸோ அந்த மாதிரி உள்ள ரிங்ஸ் மட்டும்தான் இப்போ நான் என் கையில் வச்சுருக்கேன், மற்றதெல்லாம் நான் வந்து வச்சில்லை. இந்த ரிங்கை பார்த்தாலே தெரியும், இதான் என் ஹப்பி எனக்கு ஃபஸ்ட்டு கல்யாணத்தன்னைக்கு கொடுத்த கிஃப்ட்டு. அது வந்து நெளிஞ்சு இருக்குது, இருந்தாலும் இது என் கூடயே இருக்கும் இன்ஷா அல்லாஹ். இதே மாதிரி உங்களோட ஃபேவரட்டான ரிங்ஸ் என்ன அப்படிங்கிறது நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இல்லை ஃபேவரட்டாக என்ன உங்களுக்கு கொடுத்தாங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மற்றபடி உங்களுக்கு இதில் எந்த ரிங் பிடிச்சிருந்துச்சு அப்படிங்கிறத சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். நாளைக்கு ஒரு சுறுசுறுப்பான vlogல உங்களை நான் சந்திக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களோட மனசில் இருக்க கருத்துக்களை கமெண்ட்ஸில் வந்து என்னோட தெரியப்படுத்துங்க. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு vlogல நாளை உங்களை நான் திரும்ப சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.